நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 2/5/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 19ஆம் தேதி, மே மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12. குளிகை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று மாலை 3:16 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று மாலை 6:40 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். யோகம் இன்று அதிகாலை 5:56 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:40 வரை அனுஷம், பின்பு கேட்டை. மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் சாந்த குணத்துடன் பேசி பழகுவீர்கள். செயல்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும், பயப்பட வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் உள்ள நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். அபரிவிதமான வளர்ச்சி இன்று ஏற்பட கொடுங்க. தாராள பண வரவு கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டமிடுவீர்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். சாதகமான பலனும் ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பதவி உயர்வு, வருமான உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. நிதானமாக பேசி பழகுவது எதிலும் நல்லது. சக நண்பரிடம் கொஞ்சம் பார்த்து பழக வேண்டும். பெண்களுக்கு இன்று தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் கூட காணாமல் போக கொடுங்க. பெண்கள் யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். காதலில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும். குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் துணிச்சலுடன் காணப்படுவீர்கள். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. மாணவருக்கு எதிலும் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். நல்லவைகள் நடக்கும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை எண்ணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சாந்த குணத்துடன் பேசக்கூடிய சூழல் இருக்குங்க. நட்பு வட்டம் கண்டிப்பாக பெருகும். செயல்களில் வெற்றி ஏற்படக்கூடும். பிடித்தமான விஷயங்கள் நேரம் செலவிடுவீர்கள். பரணி. வியாபாரம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல கொடுங்க. உபரி பண வருமானம் கண்டிப்பாக வரக்கூடும். தாராள பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க, பயப்பட வேண்டாம். கிருத்திகை. இன்று உணவு கட்டுப்பாடு வேண்டும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஜலதோஷ போன்ற பிரச்சனை கொஞ்சம் உருவாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். வருமான உயர்வு கண்டிப்பாக இருக்குங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி பெருகும் நாளாக இருக்க கொடுங்க. அபரிவிதமான வளர்ச்சியும் ஏற்பட கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் அதில் உள்ள நல்லது கெட்டதுகளை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுங்கள், அது போதுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று உங்கள் குடும்ப தேவைகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. மற்றவரை நம்பி எவருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் நிலுவை பணியை நிறைவேற்றுவது நல்லது. கூடுதல் உழைப்பினால் பண வரவு சீராகும். கண்களின் பாதுகாப்பில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். முன்கோப்பத்தை குறைத்து நிதானமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பண வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்னும் கூடுதலாக முயற்சிகள் எடுத்தால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்கக்கூடும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் ஏற்பட கொடுங்க. குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கி மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். காதலை பொறுத்தவரை பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும், பயப்பட வேண்டாம்.
காதலில் நீங்க பொறுமை காப்பது நல்லது. என்று மாணவர்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். ரோகிணி திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறக்கூடும். மற்றவரை நம்பி எவருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். அதே போல ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். மிருக சிரிஷம் என்று நட்பிடம் அமைதி வெளிப்படுத்துவீர்கள். மனதில் உள்ள குறைகளை நிறைகளை கண்டிப்பாக வெளி சொல்லுவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக்குங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவுமில்லை. இன்று உங்களுக்கு நெடுநாளைய ஆசைகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று உங்கள் பேச்சில் மங்களத்தன்மை நிறைந்து காணப்படக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் இடம் மாறி போக கொடுங்க. தொழில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்கக்கூடும். அதிக பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். அரசாங்கம் தொடர்பான விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான சிறிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். தடைகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். எந்த பணியை முதலில் முடிப்பது போன்ற குழப்பத்திற்கு ஆளாக வேண்டியிருக்குங்க. கலைத்துறையினருக்கு ஒப்பந்தங்கள் எடுப்பதில் கவனம் வேண்டும். லாபம் சீராகத்தான் இருக்கும். கடின உழைப்புக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சிறு சிக்கல்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். என்று கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களை தவிர்க்க முடியுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். என்று பெண்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. காதல் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது கண்டிப்பாக மாறும். பயப்பட வேண்டாம். காதலுக்காக நீங்க நேரம் செலவிட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், அடுத்த கட்டத்திற்கு செல்லும். என்று மாணவர்கள் மன பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடியான சூழ்நிலை எது கண்டிப்பாக மாறுங்க. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கக்கூடும். பேச்சில் மங்களத்தன்மை என்று ஏற்படக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. தடைகளை உடை தெரிந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு முக்கிய முடிவில் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். வெற்றிக்கான சூழல் சிறப்பாக இருக்குங்க. சிக்கல்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறும். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். இன்று ஒற்றுமைக்கு குறைவு இருக்காது. இருந்தாலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வது உங்க கையில் உள்ளது. புனர்பூசம் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். எடுக்கும் முடிவில் மிக தெளிவாக இருப்பீர்கள். கவனமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் இன்று ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெற முடியுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்கக்கூடும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். இன்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அளவாக பேசுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாளாக இருக்க கொடுங்க.
பணிகளை விரைவாக இன்று நீங்க முடித்து காட்டுவீர்கள். கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்று சிரமங்களை தாமதமின்றி சரி செய்து விடுவீர்கள். கடகம் ராசினியர்களுக்கு நல்லவரின் ஆலோசனை நம்பிக்கை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. அதிக உழைப்பினால் பண வரவு சீராகும். வீடு வாகன பாதுகாப்பில் உரிய கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் சங்கடமான சூழ்நிலை கொஞ்சம் உருவாகும். சமாளித்து முன்னேறி எடுக்க முயற்சி வெற்றியை கொடுக்கும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். இன்று எது சரி எது தவறு என்ற திட்டமிடுதல் வேண்டுங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேச வேண்டும். போட்டிகள் ஓரளவு சாதகமான பலனை கொடுக்கும். சிலருக்கு நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற கொடுங்க. லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். மனசுக்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. நிதானம் இருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரக்கூடுங்க. இன்று வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். பணிகளை விரைவாக முடித்து முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் என்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நல்ல நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். இன்று மகிழ்ச்சி மிக்க செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் கண்டிப்பாக மாறும். விட்டுக் கொடுங்கள். பொறுமையாக இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். இன்று அவசரமாக இதில் ஈடுபட வேண்டாம். சுலபமாக உங்களால் கல்வியில் ஜெயிக்க முடியுங்க. மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். மனோ தைரியம் இன்று ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்புகள் கண்டிப்பாக விரும்படியும் வாழ்க்கையும் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக் கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சொந்த பந்துகள் வருகை இருக்க கொடுங்க. கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று உங்களுடைய பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியும். நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. பூசம். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடுங்க. ஆயில்யம் திடீர் யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அதிர்ஷ்டம் கண்டிப்பாக தெரிய வரக்கூடும். முயற்சியில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. கொஞ்சம் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். சகோதர ஒற்றுமை என்று மேலோங்க கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நான் என்றே சொல்ல முடியும். அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். சிரமங்களை இன்று நீங்க தாமதமின்றி சரி செய்து விடுவீர்கள். சார்ந்த குணத்துடன் பேசி மகிழக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். பணிகளில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடும். எந்த தொழில் செய்தால் லாபம் கிடைக்கும் என்று தன்னை நீங்க தயார்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். உபரி பண வருமானங்கள் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். புத்திரருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுக்க கொடுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடும். மகிழ்ச்சி கண்டிப்பாக வளரக்கூடும். இந்த குடும்பத்தில் இருப்பவரால் வீண் பிரச்சனை குழப்பங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு கண்டிப்பாக மாறுங்க. பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது. எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உறவுகளிடம் எந்த உறுதியும் தராமல் இருப்பது நல்லது. சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க வேண்டியிருக்குங்க. உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாகவே கிடைக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்கள் குறிப்பிட்ட வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை வேண்டும். இன்று மாணவர்கள் புது புது விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் சுலபமாக ஜெயிக்க முடியும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முயற்சி மட்டும் பண்ண வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்.
மகம் என்ற விடாபிடியாக இன்று நீங்க செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. எதிலும் பொறுமையுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல விஷயங்கள் நடக்க கொடுங்க. இன்று முறையாக எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்க கூடும். இன்று தொலைபேசியில் பேசும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம் சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். நியாயமான விஷயங்களை தான் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகள் நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகள் மூலம் வருமானம் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம் இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். மாலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. இன்று யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் மென்மேலும் முன்னேற்றம் இருக்கும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்கக்கூடும். சிரமங்களை தாமதமின்றி சரி செய்து கொள்வீர்கள். தொட்டக்குறை வெட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் மேற்கொண்டு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. உடைய சிரமத்தை பற்றி பிறரிடம் பேச வேண்டாங்க. எதுவாக இருந்தாலும் யோசித்து செயல்படுங்கள், அது போதும். வாழ்க்கையில் இருந்த குறுக்கீடுகள் பனி போல் விலகி செல்லும். பொருளாதார விருத்தியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சி பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். வீணான விவகாரங்களை மட்டும் தள்ளி வேண்டாம். அனுகூல தீர்வு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திருந்து விடக்கூடும். எதிலும் பய உணர்வு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்கும். சங்கடமான சூழ்நிலை இருந்தது கண்டிப்பாக மாறும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்கும். ஜீரண கோளாறு போன்றவை ஏற்பட்டு கொஞ்சம் பின்னர் சரியாகுங்க. வயிறு விஷயமாக நல்ல பொருட்களை எடுத்துக் கொள்ளுங்கள். உணவை ஆரோக்கியமாக எடுத்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். அடுத்தவரை நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். எந்த ஒரு காரியத்திலும் இறங்கும் பொழுது யோசித்து செயல்படுவது மிக நல்லது. பிள்ளைகள் நீங்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது ஆறுதலை கொடுக்கும். மனோ தைரியத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. கல்வியில் உங்களுக்கு சுலபமாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவருக்கு என்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. மனோதைரியம் ஏற்படும் நாளென்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று உங்களுக்கு வாழ்க்கை திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் பொங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயங்க. அஸ்தம் இன்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். நல்ல விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். புது புது விஷயங்களை உங்களுக்கு ஆர்வம் செல்லக்கூடுங்க. நட்பு வட்டமும் உங்களுக்கு விரிவடை போடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். எதிர்காலமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை நீங்க. சித்திரை இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேறக் கொடுங்க. இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பிடித்தமான விஷயங்கள்ல நேரம் செலவிடுவீர்கள். பிள்ளைகளுடன் கொஞ்சி பேசி மகிழ்வீர்கள். இன்று உங்களுக்கு புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். முயற்சி பண்ணுதல் முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மனப்பதட்டமும் குழப்பமும் வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள் இன்று புது புது விஷயங்கள்ல ஆர்வம் கொள்வீர்கள். முக்கிய பணி கண்டிப்பாக நிறைவேறிவிடக்கூடும்.
உங்களது பேச்சு மற்றும் சிலரை காயப்படுத்தும் விதமாக இருக்கக்கூடும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த முக்கிய விஷயங்களை நீங்க கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். சிறு சிறு வேலைகளையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முயற்சியின் மூலம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். தொழில் வியாபார நடைமுறை சராசரி அளவில் இருக்கும். அடுத்தவர் பார்வையில் படும்படி பணத்தை செலவு செய்ய வேண்டாம். பணம் செலவு செய்வதை குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று பண வரவு சீராக இருக்குங்க. மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சமாளித்து விட முடியும். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ஆனால் மற்றவரின் சூழ்ச்சிக்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களால கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. முன்னேற்றமான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ள கொடுங்க. பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட முடியுங்க. அனைவரும் விஷயத்திலும் இன்று நீங்க அக்கறையுடனும் செயல்பட முடியுங்க. சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுகள். வழக்கு விவகாரங்களை கூட வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் கிடைக்கும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. நேர்மையாக சிறப்பாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி வகை சூட முடியும். அதிகாரியிடம் இன்று பாராட்டுகளை பெறுவீர்கள். உயர் பதவிகளும் கிடைக்க கொடுங்க. இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சமாளித்து விட முடியும். குழப்பங்களையும் சரி கட்டி விட முடியும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. மாணவர்களுக்கு எதிர்காலம் மிக சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. சூழ்நிலைகளும் சாதகமாக அமைந்துவிடக் கொடுங்க. என்று முயற்சி மட்டும் பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இந்த உயர் அதிகாரியிடம் பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசாங்க தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. அடுத்தவர் பார்வையில் அதிகம் பணம் செலவு செய்ய வேண்டாம். முக்கிய பணி கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளித்து விடுவீர்கள். இன்று வழக்கு விவகாரங்கள் வெற்றி இருக்கும். உயர் பதவிகள் கிடைப்பதற்கான சூழல் கண்டிப்பாக வெளிப்படுங்க. சுவாதி. இன்று உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சக நண்பர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சிறு வேலைகளையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இன்று உங்களுக்கு தொழில் வியாபார நடைமுறை சராசரி அளவில் இருக்கக்கூடும். விசாகம். சாதகமான நல்ல பலன் இருக்குங்க. பணிகளையும் விரைவாக முடிக்க முடியுங்க. காரியங்களும் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். முக்கிய பணியும் கண்டிப்பாக நிறைவேறும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சிறப்பாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. சிலது பேச்சு உங்களை சங்கடப்படுத்திவிடும் பார்த்துக் கொள்ளுங்கள். பொது இடங்களில் அதிகம் பேச வேண்டாம். தொழில் வியாபார நடைமுறை சுமாரான அளவில் தான் இருக்கும். பண வரவு சராசரி அளவில் இருக்க கொடுங்க. சுற்றுப்புற சூழ்நிலை தொந்தரவினால் நித்திரை கொஞ்சம் தாமதமாக கூடும். கணவன் மனைவிக்கு இடையே இந்த மனக்கசப்பு கண்டிப்பாக மாறும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். இன்று கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பணிகளை விரைவாக இன்று நீங்க முடித்து காட்டுவீர்கள். தொழில் வியாபாரத்தை நேர்மையாக இன்று நீங்க வழிநடத்துவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகிவிடக் கூடும். பணியாட்கள் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளரிடம் நல்ல மதிப்பை பெறுவீர்கள். இன்று சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு பிறக்க கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க செயல்கள் மூலம் முன்னேற்றம் இருக்கும். முக்கிய பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். ஆசைப்பட்ட பொருட்களை கண்டிப்பாக வாங்கிக் கொள்வீர்கள். இன்னும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடியவில்லை இருக்கின்றது. ஆகையால் சில குழப்பங்கள் வருமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனைலாம் வராது. தயவு செய்து பயப்பட வேண்டாம். பெண்கள் இன்று அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். சின்ன சின்ன குழப்பங்கள் வரத்தான் செய்யும். சந்திராஷ்டிரம் முடியட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். என்று காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில வெற்றிதான் கொடுக்கும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காக காதலுக்காக நேரத்தை செலவிட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். முக்கிய முடிவுகளை இல்லத்தில் கேட்டெடுக்க பாருங்கள். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் எந்த ஒரு விஷயத்திலும் தலையிட வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலை உண்டு இருப்பது சிறப்பு. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்
அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது தெளிவு வேண்டுங்க. யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். பேசும்பொழுது கவனமாக பேச வேண்டும். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்க கொடுங்க. முடிவுகளை தெளிவாக எடுங்கள். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அனுஷம். குழப்பங்களை சரி கட்டிக் கொள்வதே நல்லது. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட வேண்டும். டக்கென்று வரக்கூடிய முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும். மன பதட்டம் கொள்ளாதீர்கள். நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. பய உணர்வு மட்டும் தயவு செய்து வேண்டாம். கேட்டை. நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகுங்க. வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக உயரும். இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். மனோதைரியமும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முடிந்த அளவு கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள், அது போதுங்க. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வது மிக நல்லது. தனுசு. தனுசு ராசி நேயர்கள், இன்று உங்க வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது, சுமூகமாக செல்லும். நண்பரிடம் விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. வாழ்க்கையில் எதிர்கொண்ட சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி விடுவீர்கள். உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்பட கொடுங்க. மேல் அதிகாரி கூறுவதுபடி நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் கொஞ்சம் எழுந்து பின்னர் சரியாகும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடிவிடுங்க. அரசியல்வாதிகளின் உள்ள நட்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. எதிலும் தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவுகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடியுங்கள், அது போதும். யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். பொறுமையை கையாண்டு எதிலும் யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெற்றுக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று எந்த ஒரு பணியிலும் இன்று ஈடுபடும் பொழுது கவனம் இருப்பது நல்லது. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். விட்டுக் கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நடப்பவையெல்லாம் நன்மையாகவே நடக்க கொடுங்க. என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமையும். தேர்வு எழுதியதில் உங்களுக்கு நல்ல மதிப்பெண்ணுடன் கண்டிப்பாக தேர்ச்சி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்தவர்கள் மூலம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் எழுந்தது கண்டிப்பாக சரியாகுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு கூட முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். நண்பரிடம் பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். வாழ்க்கையில் எதிர்கொண்ட சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். சிந்தனை மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். போராட்டம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. முயற்சியும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். பணியாட்கள் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. உத்திராடம். காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு கொஞ்சம் கெடுபிடியாக இருக்க கொடுங்க. வழக்கு விவகாரங்களை ரொம்ப கவனமாக கையாளுங்கள். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எதையும் செய்ய பாருங்கள். எதிலும் குழப்பம் அடைய வேண்டாம். என்று உங்களுக்கு முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். மன பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். மகரம். மகரம் ராசினியர்கள், இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. நண்பர்களிடம் பேசி மகிழக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மனசுக்கு பிடித்த இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கும். சிலர் உங்களிடம் பரிகாசத்துடன் பழகுவார்கள். பேச்சை நிறுத்திக் கொள்ளுங்கள். சுய கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. தொழில் திட்டமிட்ட இலக்கை அடைய கூடுதலாக கால அவகாசம் தேவைப்படும். குடும்பத்திற்கான பண செலவு கண்டிப்பாக அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள்.
வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்ற வேண்டும். குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் உண்டாகும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செல்லப்பட வேண்டும். குடும்பத்தாருடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். இந்த உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடிவிடுங்க. நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சுமூகமாக நடந்து முடியும். தடைப்பட்ட காரியங்களும் சாதகமாக நடந்து முடியும். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்க கொடுங்க. தவறான ஆலோசனை சொல்லக்கூடியவர்களை கூட வைத்துக் கொள்ள வேண்டாம். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழிக்க பாருங்கள். விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேரம் காலம் கடந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பெண்களுக்கு இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். காதலில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் கண்டிப்பாக சரியாகும். விட்டுக் கொடுத்து செல்வது சிறப்பு. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முயற்சி பண்ணால் ஜெயிக்க முடியும். எழுதிய தேர்வில் கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்களுடன் வெற்றி பெற முடியும். பயப்பட வேண்டாம். உயர்கல்விக்கு தயாராகுங்கள். அது போதும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இதமான சூழ்நிலை கண்டிப்பாக வெளிப்படும். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடிவிடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக முடியும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். நல்ல நண்பர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க. வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்ற வேண்டும். சுய தொழில் லாபம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். வீணான விவகாரங்களை தலையிட வேண்டாம். உங்களுடைய மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு கண்டிப்பாக கொடுங்க. நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கூடும். இருந்தாலும் நீங்கள் முன்கூட்டியே கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். அவிட்டம். என்ற சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கௌரவ குறைவு ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இந்த முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். செல்வங்கள் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. என்று உங்களுக்கு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மனசுக்கு பிடிக்காதவர்களை தயவு செய்து விட்டு விடுங்கள். அதை பற்றி பேச வேண்டாம். கும்பம் ராசினியர்கள். இந்த மனசுக்குள் உறுதித்தன்மை வெளிப்பட கொடுங்க. சிலர் உங்களுக்கு தவறான ஆலோசனை சொல்வார்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். அவ பெயர் வராத வகையில் நடந்து கொள்வது மிக சிறப்பு. தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். பண வரவு கிடைப்பதில் தாமதம் இருக்கும். தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. பயணங்களின் பொழுது வாகனங்களின் பொழுதும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழல் இருக்குங்க. மிகவும் வேண்டியவரை பெரிய வேண்டிய சூழல் இருக்கும். மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவிகள் செய்வதனால் வீண் விரோதம் கொஞ்சம் ஏற்படும். அரசியல் துறையினர் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனை பெறுவார்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மனசுக்கு பிடிக்காதவரை தயவு செய்து சந்திக்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. அடுத்த ஒரு விஷயத்தில் துளி கூட நீங்க தலையிட வேண்டாம். யார் என்ன கருத்துக்கள் சொன்னாலும் அதில் உள்ள நல்லது கெட்டதுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். செயல்கள் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். முடியாத சூழல் நிலவினாலும் முடித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கும். வைராகத்துடன் செயல்படுவீர்கள். லட்சிய நோக்குடன் செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று வளர்ச்சி கூடும் நான் என்று சொல்ல முடியுங்க. காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சரியாகும். குழப்பங்கள் சரியாகும். காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். சாதகமான நல்ல பலனை பெறுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற லட்சிய நோக்கோடு கல்வி அமைந்துவிடக் கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். இருந்தாலும் லட்சிய நோக்கோடு தான் செயல்படுவீர்கள். விரும்பிய உணவுகளை உண்டு மழவர்கள்.
சிலர் தவறான ஆலோசனை சொல்லக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவிகளை செய்து வருவீர்கள். கெட்ட சகவாசலை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். சதயம் என்று நீங்க முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். சாதகமான நல்ல பலனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் சொல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. மனசுக்கு பிடித்த வேலைகளை செய்து மகிழ்வீர்கள். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சிலருக்கு வீடு மாற்றங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். போராட்டாத்தி தியானம், தெய்வ வழிபாடுகள் நம்பிக்கை கூடும். ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். வியாபார நோக்குடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். பயணங்களில் உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் எச்சரிக்கை இருக்கட்டும். புதிய வாகனம் வாங்கலாமா என்ற எண்ணம் இருக்குங்க. இன்னும் சிலருக்கு பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல பலனும் கண்டிப்பாக பெற முடியும். முயற்சி பண்ணுங்கள். மீனம் மீனம் ராசினியர்கள் இந்த முக்கிய பணி நிறைவேற கொஞ்சம் கால தாமதம் பிடிக்குங்க. சிலர் பரிகாசத்துடன் பேசுபவரிடம் விலகி இருப்பது நல்லது. இந்த செயல்களை வெற்றி பெறுவதற்கான எளிமையான சூழல் பிறக்கும். நண்பர்கள் தேவையான உதவிகளை செய்து கொடுப்பார்கள். மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்கும். சாதகமான போக்கு ஏற்பட கொடுங்க. தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பண பரிவர்த்தனை கண்டிப்பாக திருப்திகரமாக இருக்கக்கூடும். வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்வது நல்லது. என்று தொழில் வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் கொஞ்சம் அலைய வேண்டியிருக்குங்க. எதிர்பார்த்த நிதி வசதி கண்டிப்பாக கிடைக்கும். திட்டமிட்டதை விட கூடுதல் செலவு ஏற்படக்கூடும். நண்பர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பெரியவர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உடன் இருப்பவருடன் எச்சரிக்கையுடன் பழக வேண்டும். ரகசியங்களை கையாளுவதில் கவனம் இருக்கட்டும். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். நண்பரிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். சிலரது பேச்சு உங்களை சங்கடப்படுத்தி விடுங்க. நீங்கள் நல்லது செய்ய போனால் தவிர மற்றவர்கள் அதனை தவறாக புரிந்து கொண்டு செயல்படுவார்கள். மனக்கசப்பு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. பிடிவாத குணத்தை மட்டும் தயவு செய்து விட்டுவிட பாருங்கள். எதுவாக இருந்தாலும் யோசித்து பேசுங்கள். யோசித்து செய்யுங்கள். என்று பெண்கள் குழப்பம் அடைய வேண்டாம். குடும்ப பிரச்சனைகள் படிப்போட கண்டிப்பாக தீருங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று பெண்களுக்கு நல்ல நட்பு அமைந்துவிடக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடும். புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. என்று பெண்கள் மற்றொரு விஷயத்தில் தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். ஏற்கனவே எழுதிய தேர்வில் வெற்றி கிடைக்கும். பயப்பட வேண்டாம். உயர்கல்வி பற்றிய சிந்தனை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணமும் இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி இன்று அவசரமாக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்குங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். நேர்த்தியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. நெருக்கடியான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. உத்திரட்டாத்தி போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. செலவுகளை மட்டும்தான் நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது மிக சிறப்பு. யார் என்ன கருத்துக்கள் சொன்னாலும் நல்லதை மட்டும் கேட்டுக்கொள்ளுங்கள். யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீர்கள். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க பாருங்கள். முன்கோபம் பட வேண்டாம். ரேவதி என்று உங்களுக்கு பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. வராமல் நின்ற பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். திருமண முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். நல்ல நட்பினை உருவாக்கிக் கொள்வீர்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். வேலை நிமித்தமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். செலவுகள் ஒரு பக்கம் கூடும். யார் என்ன சொன்னாலும் தயவு செய்து குறைத்து பேச வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கையை அமைந்துவிடக் கொடுங்க. மன அமைதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சாதிக்கக்கூடிய வல்லம் இருக்க கொடுங்க. நண்பர்களே,
அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.